ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கிரேஸான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்க்க போகிறோம். நார்மலாக வண்டியில் போனால் வெயிலில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதே வண்டியில் போகிறப்ப கொஞ்சம் நாளில் போகிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ண போகிறோம். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஷேப்பில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 இன்ச் ஸ்கொயர் டிப் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது 5 அடி இருக்க மாதிரி பார்த்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பீஸை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பீஸை வண்டிக்கு பின்னாடி இந்த இடத்துல வச்சிடுறேன், கரெக்டாக இதே இடத்துல. அதே போல் இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அது வண்டிக்கு முன்னாடி வச்சிடலாம். 2 பக்கம் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொத்த செட்டப் அந்த வண்டியோட பேக் ஹேண்ட் ரெஸ்ட், அதே போல் வண்டியோட ஃப்ரண்ட்ல அந்த பம்பர்ல தான் நிற்க போகுது. அதனால பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். இதுக்காக நான் பம்பர் கயிறு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு 2 ஸ்கொயர் டிப் அந்த வண்டியோட சேர்த்து வச்சு எல்லாம் டைட்டாக கட்டிக்கிறேன். அவ்வளோதான், 2 பக்கம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் டிப்பை டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததில் சில வெல்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வண்டிக்கு மேலே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணணும். இதுக்காக 4 அடியில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் டிப் 2 எடுத்து ஃப்ரண்டில் ஒரு ஸ்கொயர் டிப் வச்சோம்னா அது 2 எட்ஜிலையும் வச்சு அப்படியே வெல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ அடுத்து அதே போல் 4 அடியில் இன்னொரு பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறான்னு எடுத்து சேர்த்து அப்படியே இதுக்கு சென்ற இடையில வச்சு அப்படியே இதையும் வெல்ட் அடிச்சுக்கலாம். இப்போ இதே போல் நம்ம டாப்பையும் கவர் பண்ணிடலாம். இப்படியே இந்த ஸ்கொயர் டிப்லாம் வச்சு வெல்ட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் எப்படி வெல்டு பண்ணி சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு மேலே டாப்பில் ஒரே ஸ்கொயர் டிப்பு நீட்டாக இதே போல் வச்சு வெல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கொயர் டிப்லாம் வச்சு பேசிக்காக ஒரு செட்டப் ஒன்று பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, இரும்பு பட்டை தான் வாங்கி வச்சுருக்கேன். உள்ளே ரொம்ப வெயிட்லெஸ் பட்டையை வாங்கி வச்சுருக்கேன், 1 இன்ச் பட்டை. இப்போ இந்த பட்டை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட்டிருக்க அந்த ஸ்கொயர் டிப்பை சுற்றி ஒரு ஹெலிகாப்டர் ஷேப்பில் வளைச்சி கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பட்டை என்ன பண்ண போகிறோம், நம்ம மேலே வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு மேலே இப்படியே வச்சு அந்த ஸ்கொயர் டிப்போட 2 எட்ஜில் அப்படியே ஒரு ஸ்க்ரூவை போட்டுடலாம். இதே போல் அந்த சைடில் இன்னொரு பட்டையை வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். இதே போல் கீழே இருந்து கிராஸாக இதே பொசிஷனில் வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ண அந்த 4 பட்டையும் சேர்த்து மேலே ஒரு ஸ்கொயர் டிப் வச்சோம்னா அதோட சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். அடுத்து இன்னொரு பட்டை ஃப்ரண்ட் சைடில் அப்படியே ஹெலிகாப்டர் ஷேப்புக்கு அப்படியே வளைச்சி கட்டிக்கலாம். இதே போல் அடுத்தடுத்த பட்டை அப்படியே வளைச்சி கட்டிக்கலாம். நான் இதோட மேக்கிங் நான் பெருசாக உங்கள்கிட்ட காட்ட போகிறது கிடையாது. ஏன்னா இதை ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக ட்ரை பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். ஆனால் இதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே செலவழிச்சிருக்கோம். இப்போ அப்படியே பேக் சைடில் நீட்டிட்டு இருக்க அந்த பட்டையெல்லாம் வளைச்சி வச்சு அப்படியே டைட்டாக கட்டிக்கலாம். இதே போல் டாப் சைட்லேயும் 2 பட்டையை வளைச்சி வச்சு கட்டி கவர் பண்ணிக்கிறேன். நான் ஃபைனலாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம எப்படி கட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஷேப் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சில வெல்டிங் ஒர்க்லாம் அதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இது போல் வீட்டுக்கு ரோட்டுக்கு மாறுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட பேக் சைடில் இருந்து பட்டை இதை போல் நம்ம ஹெலிகாப்டர் டெயில் மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஹெலிகாப்டரோட ஃபுல் வெல்டிங் கட்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கறது நம்ம ஹெலிகாப்டர் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்களுக்கு கேமரா விட நேரில் பார்க்கறது ஒரு ரியல் ஹெலிகாப்டர் ஷேப்லேயே தெரிஞ்சுது. அதே போல் நம்ம உள்பக்கம் பாருங்கள், 2 சைடு நல்லாவே கேப் இருக்குது. அதனால் வண்டியில் உள்ளார போய் உட்காரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த இரும்பு பட்டிலாம் வளைச்சு கட்டி ஒரு ஹெலிகாப்டர் ஷேப் கொண்டு வந்தாச்சு. இந்த கேப்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பீஸ் வச்சு வெல்டு வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஷேப்பும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே போல் இங்கே உள்ள இடையில உள்ள பட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது எதுக்காகனா உள்ளார போகிறதுக்கு வழிக்காக. ஃபஸ்ட்டு அதை அடைச்சிருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மறுபடியும் டோர் மாரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ அடுத்ததில் என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக நம்ம வீட்டுக்கு வேலிலாம் கட்டுற இது போல் ஷேர் நெட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இதில் ஒரு 20 மீட்டர் வாங்கி வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம கட்டி பார்த்தா தெரியும். நம்ம பிரிச்சலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த வலையை வச்சு இந்த பட்டையை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ண போகிறோம். நாங்கள் இதை கவர் பண்ண ஆரம்பிச்சப்போ ரொம்பவே காற்று அதிகமாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இது கவர் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதே போல் அந்த வலையை நல்லா டைட்டாக இழுத்து வச்சு ஸ்க்ரூ வாசர் வச்சு இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஹெலிகாப்டர் மேலே சுற்றுறதுக்கான ஒரு ஃபேன் செட்டப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம வீட்டில் ஒர்க் ஆகாத சீலிங் ஃபேனோட 3 லீஃப் எடுத்து இதே போல சைக்கிள் ரிமோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம ஹெலிகாப்டர் மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக குறுக்க ஒரு ஸ்கொயர் டிப் வச்சுக்கிட்டேன். இப்போ இதே போல வச்சு நம்ம வெல்ட் அடிச்சுக்கலாம். இதுக்கு நம்ம எதுவும் மோட்டர் கொடுத்து சுத்த வைக்கலாமா அப்படிதான் யோசிச்சோம். அடிச்ச காத்துக்கு சும்மாவே அந்த சுத்த சுத்துனுச்சு. அது ஃபுல்லாக வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சு. ஓகே, இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம ஹெலிகாப்டர் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஹெலிகாப்டரை பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லுக் வைஸ் மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. நம்ம உள்ளார போகிறத வழி இங்கே வச்சாச்சு பாருங்கள். டோர் நார்மலாக ஏரோப்ளேன்லாம் இருக்கும்ல, அப்படி மேலே தூக்குற மாதிரி அதே போல் கான்செப்ட்டில் வச்சிருக்கோம். இதே போல் நம்ம பின்னாடி வண்டியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத 2 சைடில் அதே போல் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹெலிகாப்டர் பார்க்குறது வேணால் சிம்பிளாக தெரியல, ஆனால் நாங்கள் இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுக்காக இது ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஹெலிகாப்டர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போய் பார்க்கலாம். உள்ளார ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. செமையாக நல்லா இருக்குது. வண்டியில் உட்காந்துக்கிறேன். வெளியில் வெயிலாக இருக்குது, ஆனால் உள்ளார ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. இந்த 3 சைட்லேருந்து நம்மளுக்கு உள்ளார ஃபுல்லாக காற்று வருதுனால காற்றுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வண்டி ரோட்டில் போகிறப்ப அப்படியே ஆடுது. அதுதான் ஒரு பிரச்சனை. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும். அதையும் ஓட்டிடலாம். இதை எடுத்து நம்ம ரோட்டில் போக போகிறோம். பார்க்குறவங்களாம் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நம்ம மேக் பண்ண இந்த ஹெலிகாப்டர் பார்க்குறதுக்கு ஓரளவு ஹெலிகாப்டர் ஷேப்பில் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கலாம், அந்த ஃபேன் சுற்றுறது, அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதுக்காக ஜஸ்ட் ஒரு சவுண்டு பாரை மட்டும் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன பண்ணால் அந்த ஹெலிகாப்டர் சுற்றணும், அந்த சவுண்டை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். பறக்கிறான். இதில் வண்டி ஓட்டுறப்ப பார்க்கறது வேணால் நார்மலாக ஓட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது ஒரு தனி ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட நம்ம சவுண்டு பார் வச்சு சவுண்டு வச்சுக்கணும். அதுதான் அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ ரோடு ரொம்ப சின்ன ரோட்டில் போக போகிறோம். எப்படி போக போகுதுன்னு தெரில. இது மாடு வேறு நிற்கிது. இடம் தான் நாயிடா. டேனிங்னா நம்ம டக்குனு திருப்ப முடியாது. நம்ம டெம்போ மாதிரி கொஞ்சம் தூரமாக போய் திருப்பினா தான் திருப்ப முடியும். ஆஹா, செமையாக காத்தடிக்குது. இங்கே காத்தடித்தாலும் வண்டியை போட்டு தள்ளவே இல்லை. கரெக்டாக ஈவனாக போயிட்டு இருக்கு. அப்படியே மேலே பார்த்து ஃபேன் என்ன சுத்த சுற்றுது. மோட்ரு வச்சாலும் இந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. Helicopter, helicopter.
அண்ணா, வேலு, தம்பி, சந்திரா இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இங்கே புதுசாக பாலம் கட்டியிருக்காங்க. 2 சைடு ரோடுன்னு சரியாக போடவே இல்லை. 2 சைடு ஃபுல்லாக ஜல்லி, சின்ன சின்ன ஜல்லி கிடக்கு. அதில் ஏற்றுறது ரொம்பவே ரிஸ்க்காக இருந்துச்சு வண்டியை. சாரி, ஹெலிகாப்டரை. அப்பாடா, சஃபா, நம்ம ஹெலிகாப்டர் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பறக்கிற மாதிரி பண்ணுறது ஐடியா. காற்று வாங்க இருக்கு. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் நிறுத்தத்துக்கான ஹெலிபேட் இந்த இடத்துல இல்லை. அதனால சார் ரோட்லேயே பறந்து பல்லான தான் இது ரெடி பண்ணுது. சரி, ஓகே, எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம பசங்களும் இருக்காங்க, எல்லாரும் ஓட்ட விட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். போ 2 பேர் போறீங்களா? எப்படி இருக்கு? ஓகே ஓகே, போங்க போங்க. हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव से पानी आ गया. சிங்கம் களை இறங்கிருச்சு. பாத்தி கம்மிங் குத்தே. ஹெலிகாப்டர் மேல இருந்து காத்து வருதோ இல்லையோ, வைகாசி மாசம் காத்து ஹெலிகாப்டர் என்னன்னா தானாவே பறக்க வச்சிரும் போல இருக்கு. மேலாக போட்டு ஆட்டுறதுங்க வண்டி. எப்பா, ரொம்ப கஷ்டம் தான் ஓட்டுறதெல்லாம். நம்ம ஹெலிகாப்டர் அந்த பாலத்துலேருந்து இறக்குறதோட அங்கே பட்ட பாடு இருக்கு அந்த காற்றுல. ஐயோ தாங்கலை. என்ன காத்துறா எப்பா, அடிக்கிற காற்று ஃபேனு சுத்தத்தில் இதுலேயே வண்டி கிளம்பினாலும் நம்மிடம் நினைக்கிறேன். மேலாக மறந்துடுறாங்களான்னு மட்டும் பார்த்துங்க எங்கேயாச்சும் காற்றுல. காற்று மட்டும் இல்லைன்னா இப்போ வேற லெவலில் போவோம். வெளியில் அடிக்கிற காற்று இருக்குல்ல, வண்டி எங்கெங்கேயோ தள்ளுங்க. ஆனால் உள்ளார உட்காந்து போகிறது நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. அது வேறு என்ன அதுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. காற்று அவ்வளோ காத்தடிச்சிட்டு இருக்கு. ஆனால் நேற்றுலாம் அவ்வளோ காற்று கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு அவுட் புட்டு. இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ காற்று அடிக்குது. வண்டி அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்குது சைடாகவே. இதை நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அதனால இந்த காற்றுல எங்களால் ஓட்ட முடியுது. காற்று தள்ளுதுகளே, சரியான காற்று. ஆமா, இதுதான் குறைச்சு. நாங்கள் சும்மா ஓட்டி பார்த்தப்போ ரோட்லையும் சரி வயல்லையும் சரி அவ்வளோ பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு ஆச்சரியமும் பார்த்தாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன வீடியோ எடுக்கல, சும்மா ஓட்டி தான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்குன்னு பாருங்க, ரோட்டில் ஒரு ஆளை கூட காணோம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணது. அது எங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிது. உங்களுக்கு அது கொஞ்சமாவது கிடச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே போல் ரோட்லேயே ஹெலிகாப்டர் ஓட்டாமல் கொஞ்சம் தூரத்தில் பறக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஹெலிகாப்டர் மேக் பண்ணோம். எங்களோட பெரிய ப்ராஜெக்டாக தான் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் கிடச்சினா இந்த வண்டியை கொஞ்சம் பப்ளிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம சைன் பார்ட்டாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.